அழிய கோரமாக சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதன் நாக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆமேன். ஆமீன். தேங்க்யூ ஸோ மச் கெரோலின். ப்ளீஸ் உங்க யாருக்காவது ப்ரே பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா அந்த ப்ரே பாயிண்ட்ஸ்க்காக நம்ம லாஸ்ட்ல ப்ரே பண்ணலாம். இப்பொழுது நம்ம மத்தியில யேசுதாஸ் பிரதர் இருக்காங்க. காடோட வேர்ட் ஷேர் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நாளுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல காப்பவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும்படியாக வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தேற்றுதலையும் ஆதரவையும் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமா இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயந்து என்கின்ற வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் பாருங்க, அநேக காரியங்களை நம்ம செய்யறோம். அநேக காரியங்களை ஜெபிக்கிற கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம்.
ஜெபம் செய்கின்ற ஜெபிக்கிற கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். வேதங்களை வாசிக்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம். வேதத்தை தியானிக்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். சபையில் காணிக்கை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அன்பு செய்கின்றவரை நாம் பார்க்கிறோம். அநேக நல்ல காரியங்களை நாம் செய்யும்படியாக நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். சில பேர் இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தசம்பாகன்னு கொடுப்பாங்க. ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்பவர்கள் அநேகம். சபைக்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்பது முதற்கொண்டு, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது முதற்கொண்டு, இந்த அநேக காரியங்களை நாம் அநேகர் அழகாக செய்கின்றோம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் செய்கின்ற நாம் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்கா? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் நமக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம்னா ஏதோ கர்த்தரை பார்த்து நம்ம பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கணும் அந்த அர்த்தத்தில் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும் போது அது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை குறிக்கின்றது. முதல்ல பாருங்க, அவர் பரிசுத்தர், நம்ம எல்லாம் பாவிகள். அவர் பரிசுத்தர், நம்ம எல்லாம் பாவிகள். அவர் சிருஷ்டிகர், நாம் எல்லாம் சிருஷ்டி, நம்ம எல்லாம் உண்டாக்கப்பட்டவர்கள். அதனால அவருக்கு என்ன கனத்தை நம்ம கொடுக்கணுமோ அதுதான் பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் உன்னதமானவர், அவர் பரிசுத்தர். அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கணம், அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை நம்ம அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் குறித்து பேசும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய குவாலிட்டியில மேன்மையான ஒரு குவாலிட்டி என்னன்னா, அவர் இஸ் ஹோலி. அவர் பரிசுத்தர். அப்ப பரிசுத்தராக இருக்கிற தேவனுக்கு, நம்முடைய பிதாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதல் ஸ்தானம், முதல் விஷயம் என்னன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய, அவரிடம் நமக்கு இருக்க வேண்டிய அந்த தெய்வீக பயம் என்கின்ற அந்த ஒரு குணம். அதனால இது மனுஷனுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு காலகட்டத்துல ஒருவேளை அநேக விஷயங்களை நம்ம செய்யலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அநேக காரியங்களை செய்யலாம். ஆண்டவர் எப்படி நம்ம விரும்புகின்றாரோ அதையெல்லாம் நம்ம செய்யலாம் ஒருவேளை. ஆனா நம்ம மிஸ் பண்ற ஒரு விஷயம் மேபி என்னன்னா இதுவா இருக்கலாம். ஆண்டவரை குறித்து, அவர் மீது நமக்கு இருக்க வேண்டிய அந்த பயம். அந்த பயம்னு சொல்லும் போது அதுல அன்பு கலந்து இருக்கும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை கலந்து இருக்கும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த கணம் அதில் கலந்து இருக்கும். அதுதான் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற அந்த பயத்திற்கான அடையாளம். இங்க பாருங்க, நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம், அநேக சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம். சங்கீதம் 31 19வது சங்கீதம் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கின்றது. தாவீது இப்படியாக சொல்றாரு. 2 விஷயம் பாருங்க, 2 வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். இன்னைக்கு நம்முடைய டாபிக் என்னன்னா, ஆண்டவர் மேல் இருக்க வேண்டிய பயம். அப்ப அந்த வசனத்துடைய முதல் வார்த்தை உமக்கு பயந்தவர்களுக்கும். அப்ப ஆண்டவருக்கு யாரு பயந்து இருக்கிறார்களோ, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை யாரு கொடுக்கிறார்களோ, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை யாரு கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு வசனம் சொல்லுது, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கின்றது. அந்த வார்த்தை பாருங்க, உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற. அதாவது ஆண்டவர் மீது நம்ம ஒரு பயபக்தியோடு இருக்கும்போது ஆண்டவர் சில நன்மைகளை அவர் தயார் பண்ணுவார், நன்மைகளை அவர் உண்டு பண்ணுவார். மேபி அடுத்த வாரத்துல நன்மை நமக்கு கிடைக்கும், இல்லை அடுத்த மாதம், இல்லை அடுத்த வருடம். அப்படி கிடையாது. இங்க வார்த்தை சொல்லுது, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற நன்மை. ஆல்ரெடி ஆண்டவர் சில நன்மைகளை முன்குறித்து வைத்திருக்க, நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். நன்மை ஏற்கனவே இருக்கு, இட் இஸ் கிராண்டட். நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஆண்டவர் மீது பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுது. சங்கீதம் 31:19. இன்னொரு சங்கீதம் நம்ம எடுத்துக்கொள்வோம். மிக அழகான ஒரு வேத பகுதி, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். சங்கீதம் 128. சங்கீதம் 128 6 வசனங்கள் தான் இருக்கு.
இந்த இந்த நம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆரோகண சங்கீதம் இங்கிலீஷ்ல வந்து சாம்ஸ் ஆஃப் அசெண்ட் சொல்லுவாங்க. அசெண்டிங்னா மேல் ஏறுவது. சாம்ஸ் ஆஃப் அசெண்ட் என்னன்னா இதுல 120 134 வரைக்கும் இந்த 15 வசனங்க 15 சங்கீதங்களை ஆரோகண சங்கீதம்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பேட்டர்னே இருக்கும். என்னன்னா இது வந்து ஒரு 5 குரூப்பா இருக்கும். ஒவ்வொரு குரூப்லயும் 3 சங்கீதம் இருக்கும். மொத்தம் இந்த 15 சங்கீதம். அப்ப இந்த 3 சங்கீதத்துல வந்து முதல் சங்கீதத்துல பார்க்கும்போது ஏதோ பிரச்சனையை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். முதல் அந்த சங்கீதத்துல அதாவது 5 குரூப்பா இருக்கும். அதுல 3 சங்கீதம் இருக்கும். முதல் சங்கீதம் வந்து ட்ரபிள், அதாவது நம்முடைய பிரச்சனையை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். இரண்டாவது சங்கீதம் வந்து ட்ரஸ்ட் பத்தி, அதாவது நம்முடைய நம்பிக்கை. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். அப்போ அடுத்து வருகின்ற அந்த 3வது சங்கீதம் ஒரு விக்டரி, ஜெயத்தை கொடுக்கும்படியாக. இதுதான் வந்து இந்த ஆரோகண சங்கீதத்துல இந்த 15 சங்கீதத்திலையும் வருகின்ற ஒரு பேட்டர்ன் அப்படிதான் இருக்கும். ஒரு 3 சங்கீதமா இருக்கும். முதல்ல பிரச்சனை குறித்து பேசுவதாக, இரண்டாவது நம்முடைய நம்பிக்கையை குறித்து பேசுவதாக, மூன்றாவது அதனுடைய பலன் விக்டரி, ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கும்படியாக இந்த சங்கீதம், இந்த 15 சங்கீதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு போகும்போது இந்த சங்கீதங்களை பாடிக்கொண்டு போவதாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆரோகண சங்கீதம் 128 முதல் வருஷம் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த வார்த்தை பிறகு பாக்கியவான். அப்ப யாரு பாக்கியவான்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கின்ற எவனோ அவன் பாக்கியவான். இது முதல் வசனத்துல பாருங்க 2 வார்த்தைகள், பிரிக்க முடியாத வார்த்தைகள். கர்த்தருக்கு பயந்து, அடுத்த வார்த்தை அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அப்ப யாரு கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு இருக்க வேண்டிய இன்னொன்னு பிரதான விஷயம் என்னன்னா அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அப்ப யாரு கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க வந்து அவருடைய வழிகள் நடப்பாங்க. யாரு கர்த்தருடைய வழிகள் நடக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. இது வந்து கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், ரெண்டுமே வந்து ஒன்றாக போகும்படியாக, ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அப்ப யாரு கர்த்தருக்கு பயப்படுறானோ அவன் மாத்திரமே அவருடைய வழிகளில் நடக்கின்ற ஒரு மனிதனாக காண முடியும். எல்லாருமே கிடையாது. ஆண்டவர் மேல் அந்த பயபக்தி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை யாரு கொடுக்காம இருக்காங்களோ அவங்க உண்மையில அவருடைய வழிகளில் நடப்பது மிக ஒரு அரிதான காரியம். ஏன்னா ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட், 2 sides ஆஃப் த சேம் காயின். அப்ப பயப்படுறாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவர் வழிகளில் நடக்கின்ற மனுஷன், இதுல சந்தேகம் கிடையாது. அப்ப முதல் வார்த்தை, முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அப்ப பாக்கியவான்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 5 காரியங்களை நம்ம இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு பயந்து இருக்கும்போது அந்த பயப்படுகின்ற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன, ஏறக்குறைய ஒரு 5 நன்மைகளை, இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு தெரிந்த ஒரு சங்கீதம் தான். ஒரு 5 காரியங்களை மாத்திரம். முதல் விஷயம், ஆண்டவருக்கு பயந்து, கர்த்தருக்கு எந்த மனிதன் பயந்து இருக்கின்றானோ, கர்த்தருக்கு எந்த ஸ்திரீ பயந்து இருக்கின்றாலோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற முதல் நன்மை. வசனம் 2, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற முதல் நன்மை என்னன்னா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஒருவேளை மிகப்பெரிய ஒரு வேலையில இருக்கலாம், ஒரு அரசாங்க வேலையில இருக்கலாம், வருமானம் அதிகம் இருக்கலாம், ஒரு வேலை ஒரு 50,000 சம்பாதிக்கொண்டு ஒரு சூழ்நிலையில மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்கலாம் ஒரு வேலை. ஆனா எப்படிதான் வருமானம் இருந்தாலும் சில பேர் உள்ள வாழ்க்கையில பாருங்களேன், அந்த வருமானம் கையில தங்காது. ஒரு 50,000 சம்பாதிப்பாங்க, ஆனா ஒரே மாதத்துல அந்த 50,000 எங்க போகணும்னு அவங்களுக்கே தெரியாது. ஒருவேளை அது டாக்டர் கையில போயிடலாம், ஏதாவது ஒரு சுகம் இல்லாம இருந்து அது டாக்டர் கையில போயிடலாம், இல்ல கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்ல வந்து ஒரு எதிராளி அதை வஞ்சகத்தின் மூலமாக அதை பறித்து கொண்டு போகும்படியாக, இல்ல ஏதோ ஒரு வழியில இதை நம்ம கேள்விப்படுறோம். என்னதான் ஒரு வருமானம் இருந்தாலும் அது அந்த ஒரு மாசத்துல பாருங்களேன், அந்த 31ஆம் தேதி வரதுக்குள்ளே அந்த பணம் எங்கதான் போயிருக்கு, எப்படி செலவாயிருக்கு. இதுவே சில பேருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப எவ்வளவு வருமானம் வருகின்றது என்பது முதல் காரியம் அல்ல.
நாம் பிரயாசப்பட்டு செய்கின்ற அந்த காரியத்துல, நான் பிரயாசப்பட்டு செய்கின்ற அந்த வேலையில நமக்கு என்ன வருமானம் வருதோ, ஒருவேளை அது சொற்ப வருமானம் இருக்கலாம். ஆனா அந்த வருமானத்தை, அந்த கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிடுவாய். உன்னுடைய கஷ்டத்தின் பலனை நீ தான் சாப்பிட, மத்தவங்க சாப்பிட முடியாது. உன்னுடைய கஷ்டத்தினுடைய அந்த பலனை, உன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தமா வருகின்ற அந்த வருமானத்தை எதிராளி அதை சாப்பிட முடியாது, பிசாசுன்னு அதை எடுத்துக்கொண்டு போக முடியாது, இல்ல ஒருவேளை அது மருத்துவமனைக்கு செல்லாது, அதை நீ சாப்பிடுவாய். இப்ப அதே வசனத்துல பாருங்க, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதுதாங்க பெரிய நன்மையே. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இதுதான் மிகப்பெரிய நன்மை. பாக்கியமும் நன்மையும் இதுதான். நம்ம என்ன பிரயாசப்பட்டு நம்ம செய்கின்றோமோ, நம்ம செய்கின்ற வேலை நிமித்தமாக நமக்கு வருகின்ற அந்த வருமானத்தை நாமே சாப்பிடும்படியாக, இது ரொம்ப முக்கியம். அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க தான். ஒருவேளை கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து, ஒருவேளை குடும்பத்தில் 2 பேருமே வேலைக்கு போகலாம், மிகப்பெரிய ஒரு வருமானத்தை அவங்க ஏர்ன் பண்ணலாம். ஆனா ஒரே மாதத்துல எங்க போச்சுன்னே தெரியாம போயிடும். அப்படிப்பட்ட பிரச்சனை சூழ்நிலை அநேக குடும்பத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு வசனம் சொல்லுது, நாம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனிதர்களாக இருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரியாக இருக்கும்போது, நம்முடைய கைகளுடைய பிரயாசத்தை ஒருபோதும் ஒருவனும் கொண்டு போக முடியாது. நீ சாப்பிடுவா என்று ஆண்டவர் சொல்றார். வசனம் தெளிவாக சொல்லுது, அதை உன்னை தவிர யாரும் கொண்டு போக முடியாது. உன்னுடைய கைகளுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இது மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்க. இந்த காலத்துல, இந்த ஜெனரேஷன்ல நாம் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாதித்தியம் நம்மிடம் இருந்தாலே அது மிகப்பெரிய நன்மை தான். யாரும் வஞ்சித்து போகாதபடிக்கு, ஒரு கடனாளிக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு தெரியாத வழியில அதை கொடுத்து ஏமாந்து போகாதபடிக்கு, நம்முடைய வருமானம் நம்ம கிட்ட நம்மளால தக்க வச்சுக்க முடியுதா, நம்ம முழுமையாக அதை நம்ம சாப்பிட முடியுதா, அனுபவிக்க முடியுதா, அதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதே மிகப்பெரிய ஒரு நன்மை, அதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப ஆண்டவர் கொடுக்கின்ற முதல் நன்மை, உன்னுடைய கைகளுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எப்பொழுதுன்னு கேட்டா, நாம் ஆண்டவருக்கு பயந்து இருக்கும்போது. இரண்டாவது நன்மை பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற இரண்டாவது ஆசீர்வாதம், ஒரு நல்ல ஒரு மனைவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு ஸ்திரிக்கு, ஒரு பெண்ணிற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு நன்மை என்னன்னா, நல்ல ஒரு கணவன் கிடைக்கும்படியாக. நம்ம நினைக்கிறோம் வேறு சில காரியங்கள், மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு மனுஷனாக, ஒரு ஸ்திரியாக இருந்தா நல்ல மனைவியை கொடுப்பார், நல்ல கணவனை கொடுப்பார். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியங்க, மிகப்பெரிய ஒரு நன்மை, மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். இந்த பிளெஸிங் மூன்றாவது பாருங்க, ஏன்னா நமக்கு நேரம் குறைவாக தான் இருக்கு. மூன்றாவது ஒரு நன்மையை நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற காரியம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பந்தியை சுற்றிலும். இந்த காலகட்டத்துல ஒருவேளை ஒரு குடும்பத்துல ஒரு மகன் இருப்பான். திருமணம் நடந்த உடனே அந்த மகன் என்ன செய்யறாரு, பேரண்ட்ஸ் விட்டு அவன் தனியா போயிட்டு ஒரு வேலை. ஒருவேளை 2 மகன்கள் இருக்கலாம், ஒருவேளை ஒரே குடும்பத்துல ஒரு பேரண்ட்ஸுக்கு 2 மகன்கள் இருக்கலாம். 2 மகனும் என்ன செய்வாங்க, திருமணம் நடந்த உடனே தனித்தனியாக அவங்க ஒரு வேளை அவங்க போயிடலாம். பேரண்ட்ஸை தனியாக விட்டுட்டு அவர்களோடு இல்லாமல் தனியாக போயிடுறாங்க. இதை நம்ம அநேகருடைய குடும்பத்தில் நம்ம பார்க்கின்ற காரியமாக இருக்கின்றது. நாங்கள் வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பந்தியை சுற்றிலும் என்னன்னா, உன் வீட்டிலேயே ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு மனுஷனுக்கு, ஒருவேளை 2 ஆண் மகன்கள் இருந்தாலும் கூட, திருமணமான ஆண் மகன்கள் இருந்தாலும் கூட, அவர்கள் பந்தியை சுற்றிலும் என்னன்னா அவர்கள் வீட்டிலே இருப்பாங்க. இந்த 2 மகனும் பிரிந்து போக மாட்டாங்க. தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவரோடு, அவருடைய பந்தியிலே ஒவ்வொரு நாளும் பங்கேற்கும்படியாக, அதற்கு தக்கதாக அவரோடு இருக்கும்படியாக, தன்னுடைய தகப்பன் வீட்டிலே இசைந்து இருந்து பந்தியில் அமரத்தக்கதாக, எத்தனை மகன்கள் இருந்தாலும் அவர்கள் தகப்பன் வீட்டிலே அவரோடு இசைந்து இருக்கத்தக்கதாக, தகப்பனோடு ஒவ்வொரு நாளும் பந்தியில் இருக்கும். எப்படி ஒவ்வொரு நாளும் பந்தியில் இருக்க முடியும்? அவரோடு தொடர்ந்து இருக்கணும், அவரோட ஒரே வீட்டுல வாழணும். இப்ப இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற மூன்றாவது ஆசீர்வாதம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட ஒவ்வொரு நாளும்
வாழ்க்கையுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களை பிரியாமல் இருந்து உங்களோடு உங்கள் பந்தியில் அமரத்தக்கதாக உங்களோடு இருப்பார்கள். எவ்வளோ பேர் ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா இந்த நாட்கள்ல அநேக பேரண்ட்ஸை பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடையாது. ஏன் இல்லைன்னா அவருடைய பிள்ளைகள் மேரேஜ் பண்ணிட்டு என்ன செய்யணும், தனியாக எங்கேயாவது போயிடுவாங்க, பேரண்ட் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மேரீடான அவருடைய குமாரர்கள் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவரோடு இசைந்து ஒன்றாக வாழ்வது ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் அநேகருக்கு இருக்கான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த சமுதாயத்தில் இந்த ஜெனரேஷனில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு, ஒரு தகப்பனுக்கு ஒருவேளை ஒரு பிள்ளையா இருக்கலாம், இல்லை 2 பிள்ளைகளா இருக்கலாம், 3 மகன்களா இருக்கலாம். அந்த 3 பேரும் திருமணம் ஆன பிறகு அவரோடு இருக்கிறார்களா, அது அந்த தகப்பனுக்கு கிடைக்க பெற்ற மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம், அவரோடு பந்தியில் தங்கும்படியாக. நான்காவது நன்மையை நாம் பார்க்கிறோம். 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை காண்பாய். ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமுடைய வாழ்வை, எருசலேம் கொடுக்கின்ற அந்த நன்மைகளை, ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த நன்மைகளை ஒரு நாள் கிடையாது, ஜீவனுள்ள நாள்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. அது யாருக்கு அந்த பாக்கியம் கேட்டா, கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற நன்மைகள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிடைக்கும்படிக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆயுசும் முழுதுமாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. என்ன ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை அது டிஸ்கண்டினியூ கிடையாது, ஆயுசு முழுவதுமாக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிறிய வருமானமா இருக்கும், அந்த சிறிய வருமானம் ஆயுசு முழுதும் பெற்றுக்கொள்ளும்படியாக. இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், ஆயுசு முழுதும் இருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம். அது ஆண்டவர் கொடுப்பது யாருக்குன்னு கேட்டா, கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த மனிதனுக்கு. 5வது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்ப ஆண்டவர் 2 விஷயங்கள் அங்க சொல்றாரு, நீ உன்னுடைய பிள்ளைகளையும். அநேக பேரண்ட் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இல்லாம பேரண்ட் இருக்கலாம், ஆனா வசனங்கள் சொல்லுது, எது நன்மையாக சொல்லுது பாருங்களேன். ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் என்னன்னா, நீ உன்னுடைய பிள்ளைகளை காண்பாய், நீ உன்னுடைய பிள்ளைகளையும் காண்பாய். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா இது? சில பேருடைய வாழ்க்கையில பார்க்குறோம், அம்பானி மாரி பெரிய ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது கோடிக்கணக்கான சொத்து இருக்கும், கோடிக்கணக்கான பில்லியனர்ஸ், நிறைய பில்லியனர்ஸ் இருக்காங்க, பில்லியனர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, சொத்துக்கள் அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கும், பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்கள் அவருடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக, அவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக. இதுதாங்க ஒரு மிக நிரந்தர ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஒரு வருமானமோ, பேங்க் பேலன்ஸோ, இல்லை அநேக கார்கள் இருக்கோ, இதெல்லாம் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற அந்த பாக்கியம், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்ற ஒரு பாக்கியம், இதெல்லாம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்காருன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகின்ற ஒரு ஜனங்களுக்கு. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அடிக்கடி ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவர்களெல்லாம் சொல்லி, நீ உன்னுடைய பிள்ளைகளை காண்பாய். இதுதான் ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்ப்பது, அவருடைய பிள்ளைகளை நாம் பார்ப்பது. இந்த 5 காரியங்களை இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்கின்றார். இந்த வேதப்பதி யோபுல பார்க்கிறோம். யோபு 1வது அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. வசனம் இப்படியாக சொல்கின்றது, ஊஸ்து தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தான். அப்ப இந்த யோபு குறித்து பார்க்கும்போது 3 விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். முதல் இந்த மனிதன் பார்க்கும்போது, இந்த மனிதன் உத்தமன், இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட், அவங்ககிட்ட எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. பெர்ஃபெக்ட் பீன்னு சொல்றேன்ல, உண்மையில யாருமே நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்றோம். ஆனா வேதத்தின்படி பார்க்கும்போது இந்த மனிதனை நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷனா என்ன ஒரு உதாரணம், அது யோபு சொல்லலாம். வசனம் அதுதான். அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும். சன்மார்க்கனும் இங்கிலீஷ்ல அப்ரைட்னா எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு மனிதன், வழி விலகாத ஒரு மனிதன், கர்த்தருடைய நிபந்தனைகள் விட்டு விலகாத ஒரு மனிதன். அப்போ உத்தமனும் சன்மார்க்கனும்
பொல்லாப்புக்கு விலகுற மனிதனாக. அப்ப இந்த 3 விஷயங்கள் இந்த மனுஷங்கிட்ட இருக்கு. அவன் உத்தமனா வாழ்ந்திருக்கிறான், அவன் சன்மார்க்கனா வாழ்ந்திருக்கிறான், அவன் பொல்லாப்புக்கு பயந்த மனிதனாக. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதே வசனத்துல பாருங்க, அந்த வார்த்தை தேவனுக்கு பயந்து. அந்த வார்த்தை அங்க இருக்கு, முதல் வசனத்துல இருக்கு இல்லையா? அப்ப அதனால யோபு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்த நிமித்தமாக அவன் உத்தமனாக வாழ முடிந்தது. அவன் தேவனுக்கு அவன் சன்மார்க்கனாக வாழ முடிந்தது. அவன் பொல்லாப்புக்கு விலகுகின்ற ஒரு மனிதனாக வாழ முடிந்தது. இந்த 3 குணங்களும் அவனுக்கு சாதாரணமா கிடைக்கல. இந்த 3 உத்தமனாக வாழ்வது, சன்மார்க்கனாக வாழ்வது, பொல்லாப்புக்கு எல்லாம் விட்டு விலகுவது என்ற காரியம் இருக்கே, அது சாதாரணமா அந்த மனிதனுக்கு வராது. அவன் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். இருந்தாலும் ஆண்டவருக்கு, தேவனுக்கு பயந்ததன் நிமித்தமாக அவன் இந்த 3 காரியத்தில் அவன் ஒரு ஜெயத்தை பெறுகின்றான். சங்கீதம் 1 பார்க்கிறோம். சங்கீதம் 1வது அதிகாரம் இப்படியாக சொல்கின்றது: துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ ஒரு மனுஷன் செய்யக்கூடாத 3 விஷயங்கள் இங்க இருக்கு. 2வது வசனத்துல ஒரு மனிதன் செய்யக்கூடிய 2 விஷயங்கள் என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கின்ற அந்த மனிதன். அப்ப முதல் வசனத்துல 3 விஷயங்களே செய்யாத அந்த நபர் யாருன்னு கேட்டா, துன்மார்க்கருடைய ஆலோசனை யாரு நடக்க மாட்டாங்க, பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமல். அப்ப இந்த 3 விஷயங்கள் என்னன்னா, அப்ப தேவனுக்கு பயப்படுகின்ற மனுஷன் துன்மார்க்குடைய ஆலோசனையில் அவன் நடக்க முடியாது. தேவனுக்கு பயப்படுகிற அந்த மனுஷன் பாவிகளுடைய வழியில் அவன் இருக்க முடியாது. தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு மனுஷன் அவன் பரியாசக்காரர் உட்கார்கின்ற இடத்தில் அவனால் உட்கார முடியாது. அப்ப அடுத்த வசனம் பாருங்க. 2 காரியங்களும் அவன் செய்கின்ற நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு பயப்படுகின்ற மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து. இன்னைக்கு எத்தனை பேரு கர்த்தருடைய வேதத்துல அவருடைய வசனத்துல நம்ம தியானமா இருக்கிறோம்? இது யாருக்கு பாசிபிள்னா, ஆண்டவருக்கு, தேவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷனுக்கு இருக்கின்ற ஒரு பிரதான நல்ல விஷயம்னா, அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அதே வசனத்துல 2வது வார்த்தை பாருங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கின்ற. பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம பாக்குறோம். யோபு கூட ஒரு இடத்த சொல்லுவாரு, அவர் வேதத்தை, உம்முடைய வேதத்தை ஆகாரத்தை விட நான் பெரிதாக எண்ணினேன். ஆகாரத்தை பார்க்க உம்முடைய வசனத்தை நான் பிரியமாக எண்ணினேன்னு சொல்லி யோபு சொல்லாரு. ஒரு ஆகாரம், ஒரு சாப்பாட்டை விட யோபு சொல்லும் போது, ஆகாரத்தை பார்க்கிறோம் உம்முடைய வசனத்தை நான் பிரியமாக எண்ணினேன். அப்ப அதுதாங்க ஆண்டவருக்கு பயப்படுகின்ற ஒரு பயத்தினுடைய அடையாளம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்னன்னா, அநேக விஷயங்கள் நம்ம ஒரு வேலை செய்யலாம். சபைக்கு சென்று ஆண்டவரை அழகாக ஆராதிக்கலாம். சபைக்காக பணத்தை கொடுத்து நம்ம தாங்கலாம். ஒருவேளை நம்ம ஜெபிக்கலாம், வீட்டுல இருந்து ஜெபிக்கலாம், சபையில ஜெபிக்கலாம், இல்ல சில ஊழியங்கள் நம்ம செய்யலாம். இது எல்லாம் இருந்த போதிலும் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு பிரதான காரியம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம்னா அதுதான். அவர் என்ன ஸ்தானம், அவர் பரிசுத்தரா, அவருக்கு நம்ம என்ன கனத்தை நம்ம கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணும். அதுதான் அவருக்கு உண்டான ஒரு கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய பயம் என்று சொல்வது. அதுதான் நான் பாக்குறேன் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எவ்வளோ ஞானங்களை உலகம் நமக்கு கொடுக்கும், எவ்வளோ படிப்பினைகளை உலகம் நமக்கு கொடுக்குது. நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆயிரக்கணக்கான புக்கில் ஒரு மனிதனை வாசிக்கலாம். அநேக விஷயங்கள் நமக்கு உலகம் நமக்கு கொடுக்க முடியும். ஆனா உண்மையான ஞானம் எங்கிருந்து புறப்படும் என்றால், ஆண்டவருக்கு பயப்படுகின்ற அந்த பயத்திலிருந்து தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான ஞானம் புறப்படும்பா இருக்கின்றது. இந்த வசனத்தின் மூலமாக இந்த வருகின்ற நாட்களிலே ஆண்டவருக்கு நாம் பயப்படுகின்ற ஜனங்களாக, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை கொடுக்கும்படியாக, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை நாம் கொடுக்கும்படியாக கர்த்தர் தாமே